ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பக்கடையில் பண்ணுற பாயா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்கிட்டு வந்த ஆட்டுக்காலை நல்லா 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியிலே 4 விசில் கிட்ட வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம், நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு அகைன் ஒரு 8 விசில் கிட்ட வேக வைக்கிறேங்க. நிறைய விசில் வச்சு வேக வச்சா தான் கால் நல்லா பதமாக வெந்திருக்கும். ஸோ இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம கிரேவி பண்ண போகிற பாத்திரத்தில் நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது காஞ்சக்கப்புறமா நம்மளுடைய ஸ்பைசஸ், அதாவது மசாலா, பட்டை, கிராம்பம், லவங்கு, தென் பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டு அது பொரிச்சக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இடித்து தான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வெறும் பாயா தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ஆப்பம் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஆப்பம் வீடியோவை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த குக்கர் கழுவின தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதி வரணும். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இது 2ஆக டிவைட் பண்ண போகிறேன். கொதி வச்சதுக்கப்புறமா இப்போ நான் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணுறேங்க. குழம்பு மாதிரியும் யூஸ் பண்ண போகிறேன், தேங்காய் போட்டு ஆப்பமாகவும் யூஸ் ஆப்பத்துக்கு தொட்டுக்கிற பாயாவாகவும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் பாதி குழம்பு மட்டும் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி முட்டையும் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா, இந்த குழம்பு இருக்க காரம் அந்த முட்டையில் சேரணும், அதுக்காக வேண்டி இந்த குழம்புலேயே முட்டையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம குழம்பு 2ஆக டிவைட் பண்ணிடலாம். நான் தேங்காய் அரை மூடி தான் எடுத்து வச்சுருக்கேன், அது அரைச்சி இப்போது ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் ஆட் பண்ணக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. குழம்பு ஆல்ரெடி நல்லாவே கொதிச்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆப்பத்துக்கு தொட்டக்கூடிய பாயா இப்போது நல்லா ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.